தியானிக்கப்படக்கூடிய பொருளை நோக்கி சித்தம் ஒருங்கே முழுமையாக இழைவது தான் தியானமாகும். அதாவது அந்த மைண்டு ஃபுல்லாக ஒருமுகப்படணும். தியானம் செய்யும்போது மனதை வெளிப்பொருள்லேருந்து முற்றிலுமாக தவிர்த்து தன்னுடைய லட்சியத்தில் முழுமையாக கொண்டு வந்து பகவானிடத்தில் தன்மயமாகி விடணும். அதான் முக்கியம். மனதை தன்வசப்படுத்திய யோகி அப்போது கூட என்னுடைய சொரூபத்தில் தன்னுடைய ஆத்மாவை இணைத்து கொண்டு என்னிடம் விளங்குகின்ற அமைதியை அடைகிறான். தியான யோக முறையும் பயனையும் கூறிய பகவான் இனி தியான யோகிக்குரிய உணவு, உறக்கம், நடமாட்டம் இவற்றினுடைய நியமங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அர்ஜுனா, இந்த யோகம் மிகுதியாக உண்பவனுக்கும் கைகூடாது, அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் கைகூடாது. வாழ்க்கையோட தத்துவமே அதான். ரொம்ப ஃபீவர் அதிகமாக காமிச்சாலும் ப்ராப்ளம், ரொம்ப கம்மியாக போனாலும் ப்ராப்ளம், ப்ரெஷர் அதிகமாக போனாலும் ப்ராப்ளம், கம்மியாக போனாலும் ப்ராப்ளம், எல்லாமே அப்படி தான். சுகர் அதிகமாக போனால் ப்ராப்ளம். அந்த சமநிலையில் இருக்கும்போது தான் நெருக்கடி வராது. ஒரு சாதம் வடிக்கிறாங்க, ரொம்ப ஆயிட்டா குழஞ்சிருது, சீக்கிரமாக எடுத்தால் வரவரப்பாக இருக்குது, சாப்பிட முடியல. அந்த பக்குவம், அந்த மையம், இந்த யோகம் மிகுதியாக உண்றவனுக்கும் கைகூடாது, அறவே உண்ணாமல் இருக்கிறவனுக்கும் கைகூடாது, மிகுதியாக உறங்குறவனுக்கும் கைகூடாது, எப்போதும் விழித்து கொண்டிருக்கிறவனுக்கும் கைகூடாது. அந்த ஒரு நிதானம் போகணும். அதாவது மிதமாக உள்ளணும், உடற்பயிற்சி செய்யணும், அளவோட கர்மங்களை செய்து முறையோடு உறங்கி விழிக்கிறவனுக்கு யோகம் துக்கத்தை போக்குது. மிதமாக இருக்கும்போது ஆசையிலிருந்து நாட்டத்தை அகற்றி நன்கு அடக்கப்பட்ட மனது, ஆசையிலேருந்து வெளியில் வந்துட்டாலே மனசு என்ன ஆகுது? அடங்கிடுது. அடக்கப்பட்ட மனது ஆத்மாவில் நிற்கின்ற போது ஒருவன் யோகத்தில் பக்குவம் அடைகிறான். இப்போ ஒருத்தர் சர்க்கரை போடாமல் டீ சாப்பிட்றாருன்னா 2 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது பழகிடும். என்ன அதை சிலர் வித்தியாசமாக சொல்லுவாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணால் கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தவங்க கோவக்காரங்களாக இருந்தாங்கன்னா, அது கணவனும் கோவக்காரனாக இருக்கலாம், இல்லை மனைவியும் கோவக்காரன், யாரோ ஒருத்தவங்க கோவக்காரங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் புரிஞ்சு போயிடும், இவர் இப்படித்தானே புரிஞ்சு போய் வண்டி ஓடிடும். 2 பேரும் கோவக்காரன் தான் ரொம்ப மோசமாகும். அது நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா கோபமே கொடியது, அது 2 பேரும் கோபம் தான் ரொம்ப ப்ராப்ளம். அப்போ இங்கே ஆசையிலிருந்து நாட்டத்தை அகற்றி நன்கு அடக்கப்பட்ட மனதானது ஆத்மாவில் நிற்கிற போது ஒருவன் யோகத்தில் பக்குவப்படுறான். ஒருமைப்பட்ட மனதுங்கிறது காற்று வீசாத இடத்துல இருக்கக்கூடிய விளக்கின் சுடர் எப்படி அசையாமல் இருக்குமோ அப்படி தியானம் பழகின்ற யோகியின் மனம் அடங்கி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். சித்தத்தின் பிரகாசமும் சஞ்சலமும் இருப்பதால் என்ன தீப ஒளி மனதுக்கு நிகராக இருக்குது. சித்தத்தோட பிரகாசமும் சஞ்சலமும் இருப்பதால் தீப ஒளி மனதுக்கு நிகராகுது. வசப்பட்ட யோகியுடைய மனம் பரமாத்ம ஸ்வரூபத்தில் அசையாமல் நினச்சிருக்கும். ஆசை என்கிற காற்று அதை அசைத்து பார்க்க முடியாது. அதாவது வசப்படுத்தப்பட்ட யோகியோட மனசு பரமாத்மா ஸ்வரூபத்தில் இறைவனுடைய சிந்தனையில் அசையில்லாமல் நிறைஞ்சிருக்கும். அந்த ஆசைங்கிற காற்று அதை அசைக்க முடியாது. இனி பரமாத்மை அடைந்து விட்டவனின் நிலை விளக்கப்படுகிறது. யோக பயிற்சியினால் கட்டுண்ட சித்தம் எந்த நிலையில் ஓய்ந்து நிற்கிறதோ, மேலும் எந்த நிலையில் தூய்மை பெற்ற நுண்ணிய புத்தியால் பரமாத்மாவை நேரில் கண்டு பரமாத்மாவில் மகிழ்ந்து கொண்டிருக்குமோ, அப்போ அந்த யோக பயிற்சி என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனுடைய சித்தத்தை கட்டுப்படுத்துது. சித்தம்னா எண்ணம். அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா மனிதனுடைய ஆசை குறையுது.